திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆரணி அருகே 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கௌரி சங்கரிடம் கேட்டு பெறலாம். கௌரி சங்கர், தற்போது ஆரணி பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறதா? எவ்வளவு விவசாய பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு? கள விவரங்கள் என்ன? ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையால் 1000க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கண்ணமங்கலம், சந்தவாசல், சேவூர், இரும்பேடு, தச்சூர், அரையாளம் ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வந்த நிலையிலும் மாலை இரவு நேரங்களில் மழை பெய்து வந்தது. இது போன்று நேற்று ஆரணி சுற்றியுள்ள புதுப்பாளையம், அம்மாபாளையம், குண்டாம்பட்டு ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அதேபோல் தச்சூர், முருகமங்கலம், அடையாளம் ஆகிய பகுதிகளிலும் நெற்பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன. ஆகையால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். ஆனால் விவசாயிகள் தெரிவித்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்களோட பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அரசாங்கம் கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவங்க கேட்டுக்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம புதுப்பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் உள்ளன. இந்த செங்கல் சூளைகளில் கனமழையால உள்ள தண்ணி போனதால செங்கல் மணல்லாம் கரைஞ்சு போய் அவங்கள ஒரு சூளைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதான் நேற்று முழுவதும் பெய்த கனமழையின் அளவு 30 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் இந்த மழையால மிகவும் பாதிப்படைந்தன. இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.